இந்த வார்த்தை என்ன பல விஷயங்களுக்குள் அழைத்து சென்றது. ஏற்கனவே ஒரு மெசேஜ் எடுத்துட்டு வந்ததோடு அப்படியே கனெக்ட் ஆச்சு. பிரதான ஆசாரியராக அவர் உட்கார்ந்து உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கனால நீ பேசாம இளைப்பாறுதல்ல இரு. ஏன்னா தேவ காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லவே இல்லை. தேவ காரியங்களை உங்களுக்காய் பிரதான ஆசாரியன் தான் செய்கிறார். நல்லா கையத்தட்டும். புரிகிறதா? தேவ காரியங்களை அப்படின்னா பாருங்க, வந்து ரிலீஜியஸ் ஒர்க்கு இல்லாட்டி வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஸ்பிரிட் வேர்ல்டு கனெக்டடு அந்த மெத்தட்ஸு, அந்த ரிச்சுவல்ஸ், இது எல்லாமே கடவுளை திருப்திப்படுத்துவதற்கு என்னெல்லாம் செய்யணும், இதையெல்லாம் நீங்கள் செய்வதற்காக உங்களுக்கு பதில் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தெய்வம் வைக்கிறாராம். என்ன சாமி பாரு சார், கையை தட்டுங்க சார் அந்த சாமிக்கு. அந்த ரெப்ரசன்டேட்டிவ்க்கு பேர் என்னன்னா பிரதான ஆசாரியன். ஆமென் சொல்லுங்க. அந்த பிரதான ஆசாரியனாய் இயேசு நமக்காய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இருந்த பிரதான ஆசிரியன் நிழல், புதிய ஏற்பாட்டில் இருந்த பிரதான ஆசிரியன் நிஜம். இவர் என்ன சொல்றாரு, நீ இளைப்பாறுதல் இரு, நான் உனக்கு நீ என்னெல்லாம் செஞ்சா நீ இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியுமோ, என்னெல்லாம் செஞ்சா நீ பூரணம் ஆசீர்வதிக்கப்பட முடியுமோ, என்னெல்லாம் செஞ்சா பிதாவோட நீ கம்யூனிகேட் பண்ண முடியுமோ, அதை எல்லாம் உனக்காக பிரதான ஆசாரியனை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இளைப்பாறுதலை பற்றி பேசும்போது எபிரேய ஆக்கியோன் இங்கே எதை பற்றி பேசுகிறார் என்றால், வாசிப்போம் 10வது வசனம் வாசிங்களேன். ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை எல்லாம் முடித்து ஓய்ந்திருப்பான். எத்தனை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? இதெல்லாம் உங்க பைபிள்ல தானே இருந்துச்சு? இல்லை என்று பேசுகிற பைபிள்ல இது இருக்கு. இளைப்பாறுதல் பிரவேசித்தான என்ன அர்த்தமா? இனிமே அவன் கிரியையே செய்ய மாட்டான். தேவன் கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல இவனும் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். அடுத்து வாசிங்க 14. வானங்களின் வழியாய் இளைப்பாறுதலை பத்தி பேசிட்டு, ஏன் நீ இளைப்பாறுதலா இருக்கணும் அப்படின்னா வாசிங்க. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியன் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்க கடவோம். இளைப்பாறுதலில் தொடங்கின 4ஆம் அதிகாரம் பிரதான ஆசாரியன் முடிவடைகிறது. என்ன சொல்ல வருகிறார்? பிரதான ஆசாரியன் ஒருவர் உனக்கு இருக்கிறனால நீ பேசாம இளைப்பாறுதல் இரு. கையை தட்டு. ஆமென். உங்க பேருக்கு டெய்லி அங்க வேலை நடந்துகிட்டே இருக்கு. இந்த பிரதான ஆசாரியன் இருக்கிறனால நீ இளைப்பாறுதல் இரு. அடுத்த வசனம் வாசிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து 15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியன் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போலவே சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியன் நமக்கு இருக்கிறார். கையை தட்டுங்க. ஆமென். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில். ஆதலால்னா என்ன முக்கியமான வார்த்தை இதுல? என்ன ஆதலால்? நமக்காக பிரதான ஆசாரியன் ஒரு இருக்கிறார் இல்லையா? ஆதலால். கையை தட்டு. ஆமென். நான் சொல்லுவேன், நமக்காக ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார் அப்படின்னு உடனே நீங்க சொல்லணும் ஆதலால் அப்படின்னு சொல்லணும். சரியா? நமக்காக ஒரு பிரதான ஆசாரியன் இருக்கிறார். நமக்காக ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ஆதலால் ஏற்ற காலத்தில் சகாயம் பெறுவதற்கு கிருபாசன தண்டை. கையத்தட்டே. நான் இரவும் பகலும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஆதலால் அல்ல, நமக்கு ஒரு பிரதான ஆசாரியன் இருக்கிறார். ஆதலால் எனக்கா இரவும் பகலும் வேண்டிக் கொள்ள ஒருவர் இருக்கிறார். ஆதலால் சொல்லுங்க, எனக்காக என் பாவங்களை அறிக்கை செய்கிற ஒருவர் இருக்கிறார். எனக்காய் இரத்தத்தோடு பிரவேசித்த ஒருவர் இருக்கிறார். எனக்காய் தன்னுடைய கரையத்தை கொடுத்த ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. ஆதலால் தைரியமா
பின்னாடி இருக்கீங்களா? ஆமென், ஆமென். ஆதலால் தைரியமாய் கிட்டி சேருவோம். இது எப்படி இருக்கு சொல்லுங்க? சூப்பரா இருக்கு. பரட்ட தூத்துக்குள்ள போய் பத்த வச்சுட்டு என்ன மாதிரி. ஆதலால் என்பது முக்கியமான வார்த்தை. இட்ஸ் கனெக்டிங் வேர்ட், கன்ஜங்ஷன் ஆஃப் டூ வேர்ட்ஸ். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் செல்வோம். நமக்காய் ஒரு பிரதான ஆசாரியன் இருக்கிறான். இப்போ இந்த பிரதான ஆசாரியன் இருக்கிறனால நம்ம ஏன் தைரியமா இருக்கணும் என்பதை பற்றி நான் பார்க்க. இந்த பிரதான ஆசாரியன் நிறைய வேலைகள் செய்கிறார். எல்லாவற்றையும் படிக்க முடியாது. ஆனால் சில வேலைகளை மட்டும் உங்களிடத்தில் பேசி முடிக்க விரும்புகிறேன். நாம என்ன சொல்லுவோம்? நான் நிறையா ஒரு 4 பாயிண்ட் எடுத்துட்டு வேறு எதுவும் வசனம் இருக்கா அப்படின்னு தேடினேன். ஒரு 200 வசனம் இருக்குது ஆசாரியனை பற்றி. 200 வேறு எது இருக்கான்னு தேடுறேன். அவன் சொன்னார் நிறையா இருக்குது, கொடுத்ததோட அமைதியாக போ. நமக்கு என்ன திருப்தினா வேறு வசனமே இல்லை அப்படின்ற வரைக்கும் எடுக்கணும். எடுத்துட்டு மீதிலாம் ஒன்றுமே இல்லைன்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் மீதிலாம் இருக்குது இருக்கு. ஞானத்தோடு புத்தியோடு அப்படி பேர் கொடுத்து வாங்கிட்டு பேர். இன்னும் 4 இருக்கு நம்ம பிரசங்கம் பண்ணுறதுக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. வாழ்கிறதுக்கு 4 இருக்கு. கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஸோ எதற்காக பிரதான ஆசிரியர் இருக்கிறதுனால நான் சந்தோஷமாக இருக்கலாம். நம்ம இளைப்பாறுதலில் பிரவேசிக்கலாமா? பக்கத்தில் தட்டி சொல்லுங்க. உங்களுக்காக ஒரு பிரதான ஆசிரியர் இருக்கிறார். அதை நீங்கள் விசுவாசிக்கும் போது இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறீர்கள். திரும்ப சொல்கிறேன், உங்களுக்காக ஒரு பிரதான ஆசிரியர் இருக்கிறார். ஆதலால் இளைப்பாறுதல் பிரவேசிங்கள். யார் இந்த பிரதான ஆசாரியன்? எபிரேயர் 5:1 வாசிப்போம். வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் த பிரதான ஆசாரியன்? வாசிப்போம். அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷனுக்காக, எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். கையை தட்டுங்க. பிரதான ஆசாரியனுடைய வேலை மனுஷன் தேவனுடைய காரியத்தை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமே இல்லை. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தன் போறான், ஒருத்தன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறான், அதை ஃபில்அப் பண்ணி கொடுக்குறான். மேலே ஃபோட்டோ ஓட்டுங்க சார்னோன்னா போய் ஃபோட்டோ எடுக்கிறான், ஃபோட்டோ ஓட்டுறான். சார் எனக்குள்ளே இந்த ரப்பர் ஸ்டாம்ப் வாங்கிட்டு வாங்க சார், அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு வர்றான். உடனே சப்மிட் பண்ணுறான். உடனே ட்ரைனிங் போகிறான். கிளாஸில் ஒரு 3 மாதம் 1 மாதம் டிரைவிங் பழகுறான். அப்புறம் 8 போடுறதுக்கு 8 போடணும் 9 போடுறான். கடைசியில் லைசன்ஸ் இல்லை அப்படின்னு அவர் அனுப்பிடுறாரு. ஏன் சார் தரலைன்னா, உனக்கு இல்லைன்னு சொல்கிறது எனக்கு லைசன்ஸ் இருக்குப்பா, நீ போயிருப்பா அப்படின்ட்டாரு. வந்துடுறான். இன்னொருத்தன் நேராக போகிறான், ஒரு புரோக்கரை பார்க்குறான். டக்குன்னு ஒரு 500 ரூபாய் தட்டி விடுறான். அமைதியை வெளியே உட்காந்துருக்கிறான். உள்ளே போகிறாரு புரோக்கரு, எல்லா வேலையும் முடிக்கிறாரு. வெளியே வந்து சொல்கிறாரு, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஐயா நாங்கள் நீ ஒன்றும் பண்ண வேணாம், உனக்காண்டி உள்ளே போய் எல்லா வேலையும். கையை தட்டு. தி ரெப்ரசன்டேட்டிவ். தேவ காரியங்களை மனிதருக்காக தேவனிடத்தில் செய்வதற்கு ஒருவரை தேவன் ரெப்ரசன்ட் பண்ணுகிறார். He is the representative of man unto God. He is the mediator. இந்த மீடியேட்டரை தான் யோபு விரும்பினான். என் மீதும் அவர் மீதும் கைகளை வைக்கத்தக்க ஒரு மத்தியஸ்தன் எங்களுக்கு இல்லையே என்று சொன்னான். உனக்கு இல்லாததை தேவன் எனக்கு கொடுத்தாரா? ஆமென், ஆமென், ஆமென். அந்த பிரதான ஆசாரியன் மனுஷனுக்காக தேவ காரியங்கள். அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, நீ இதை செய் அதை செய்யு பிரசங்கம் பண்றாங்க பாத்தீங்களா? இது எல்லாமே இந்த ஒரு வசனத்துல என்ன ஆகுது? அடியா தேவ காரியங்களை நீங்க செய்வது தேவனுடைய திட்டமே இல்ல. தேவ காரியங்கள் எல்லாம் உங்களுக்காக செய்யறதுக்கு இன்னும். ஆமென், ஆமென், ஆமென். மனுஷனுக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். அப்ப உங்களுக்கு ஒரு பிரதான ஆசாரியன் இருக்காரு. இவர் உங்களுக்காக, நீங்க பரலோகத்தில் நுழைகிறதுக்கு என்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் உங்களுக்காக தேவ காரியங்களை செய்யும்படி பிதாவே ஒரு ஆளை ரெப்ரசன்ட் பண்ணி நியமிச்சார். ஆமென் சொல்லுவோம். வாசிப்போம். 8:2 எபிரேயர் 8:2.
பரிசுத்த ஸ்தலத்திலும் ஆ, மனுஷரால் அல்ல ஆ. கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. எல்லாம் கூலா இருங்க. ஆமா, கொஞ்சம் அப்படி சாஞ்சு உட்காருங்க. ஆமா, எல்லா ஊழியத்திலும் சொல்ல நிமிர்ந்து உட்காரு, கொஞ்சம் சாஞ்சு உட்காரு. தொடைய தட்டி சொல்லுங்க, பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஆமா, லைசன்ஸ் வீடு தேடி வரும். அமைதியா இருங்க, வந்துருச்சு, அவ்வளோதான். போய் வேலை பண்ணது, கரையம் கொடுத்தது எல்லாம் அவர். பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஆமென் சொல்லுவோம். எபிரேயர் 4:14. வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும், எல்லாம் சொல்லுங்க, இயேசு என்னும் பிரதான ஆசாரியன் நமக்கு, கை தட்டுங்க, ஆமென், உண்டு. பிரதான ஆசிரியர் இருக்கிறார்னாலே தேவ காரியங்களை குறித்து டீலிங் வித் காடை பற்றி நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்கவே கூடாது. ஏன்னா அது உங்கள் வேலையே கிடையாது. இன்று எழுந்தாயா, இன்று ஜெபித்தாயா, இது போன்ற வார்த்தைகள் கண்டிக்கத்தக்கது. ஏனென்றால் இன்று சாப்பிட்டாயா என்று யாரும் கேட்கறது கிடையாது. ஆனால் மனுஷெல்லாம் சாப்பிட்றான். ஒரு 4 இட்லி சாப்பிட்டு தான் வராங்க. அதை விட கேவலமானதல்ல ஜெபம். நான் சாப்பாடை கூட மறக்கலாம், சாப்பாடு இல்லாமல் என்னால் வாழ முடியாது, அதனால் சொல்லாமலே சாப்பிட்றேன். அதுபோல் ஜெபம் என்பது நான் தேவனோடு வைத்திருக்கிற உறவு. அது உயிர் வாழ்வதற்கான ஒரு விஷயம் கிடையாது, அது உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால் வருகிற விஷயம். கையை தட்டுங்க, ஆமென். ஸோ ஆகவே தேவ காரியங்களை எல்லாம் செய்து முடிப்பதற்கு ஒரு பிரதான ஆசாரியன் தேவன் வைத்திருக்கிறாராம். இந்த ஆசாரியன் வந்தப்ப நமக்கு இயேசு ஆசாரியனாய் வருகிறார். வந்த உடனே என்ன செய்கிறாராம்? ஒரு 4 பாயிண்ட் எதெல்லாம் நமக்கு அவர் செய்கிறார், நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, ஆசாரியத்துவம் பழைய ஏற்பாட்டில் லேவி கோத்திரத்தில் இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் அது இயேசுவுக்கு வருது. இயேசு லேவி கோத்திரத்தில் பிறக்கவே இல்லை, யூதா கோத்திரத்தில் பிறந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. லேவி கோத்திரம்னா தியாகம். என்ன சொல்லுங்க? லேவி கோத்திரம்னா தியாகம். பழைய ஏற்பாட்டு லேவி கோத்திரம் யாருக்கு இருக்கு? தியாகிகள் கையில் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் லேவி கோத்திரம் யூதா. யூதான்னா கையத்தட்டு அப்படின்னு அர்த்தம். யூதான்னா பாட்டு பாடு, கையத்தட்டுங்க சொல்லும்போது கையத்தட்டு, ராகத்தில் மெட்டுக்கட்டு, இவங்க எல்லாம் யூதா கோத்திரம். யூதா என்றால் சந்தோஷம், யூதா என்றால் துதி, யூதா என்றால் ஷவுட் ஃபார் த லார்ட். அப்போ புதிய ஏற்பாட்டில் ஆசாரியத்துவம் இயேசுநாதருக்கு கடந்து வருகிறது. ஸோ ஆசாரியத்துவம் மாற்றப்படுகிறது. வாசிப்போம், எபிரேயர் 7:12. ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமேயானால், ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமேயானால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். கை தட்டுங்க சார். கட்சி மாறிச்சுன்னா டெய்லி யூஸ் பண்ற நோட்டே மாறிடுது. ஸோ எல்லாத்தையுமே மாத்துறாங்க பாருங்க. அப்ப எபிரேய வாக்கியன் சொல்லுகிறான், ஆசாரியத்துவம் மாறுமே ஆனால் பிரமாணமும் மாறும். எத்தனை பேர் ஆசாரியத்துவம் மாறி இருக்கிறது என்று ஒத்துக்கொள்கிறீர்கள்? அப்புறம் ஏன் சார் செல்லாத பழைய நோட்டையே கையில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? இட் இஸ் அன் அஃபென்ஸ். தெரியுமா? பழைய 500 ரூபாய் நீ கையில் வச்சிருந்த அஃபென்ஸ். மோசேட்ட இருந்த நியாயப்பிரமாணம் ஆரோன் என்கிற லேவி கோத்திரத்தில் இருந்தப்ப, நல்லா கவனிங்க, ஆசாரியத்துவம் லேவி கையில் இருந்தப்ப நியாயப்பிரமாணம் புழக்கத்தில் இருந்துச்சு. இப்போ ஆசாரியத்துவம் இயேசுனார் கைக்கு வந்த உடனே பிரமாணமே மாறுது. இப்போ பழைய நோட்டை நீ கையில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்று தூக்கி உள்ளே போட்டுருணும். சீனா மேலே பிரசங்கத்தை நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா பழைய நோட்டெல்லாம் செல்லாமல் போயிடுச்சு. அதான் சொல்றாரு, பழையதும் நாள்பட்டதுமாய் இருப்பது உருவழிந்து போக காலம் சமீபமாயிருக்கிறது. ஸோ இயேசு வந்த உடனே அப்படியே மாத்துறாரு, எல்லாத்தையும் மாத்துறாரு. பழைய ஏற்பாட்டில் லேவி கோத்திரத்தின் ஆசாரியத்துவத்திலே பாவம் செய்தால் அதற்கு தண்டனை உண்டு. ஆனால் யூதா கோத்திரத்து ஆசாரியத்துவம் வரும்போது, உன் பாவங்களை இனி நான் நினைப்பதில்லை, அதை மனப்பூர்வமாய் மன்னித்தேன்றார். என்ன சார் பிரமாணத்தை மாத்துறீங்க? ஆசாரியத்துவம் மாறிடுச்சு, பிரமாணமும் மாறிடுச்சு. ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். வாசிப்போம் எபிரேய யாத்திராகமம் 32:33-34. ஒரு தப்பு பண்ணவன் எப்படி ஹேண்டில் பண்றாங்க பாருங்க. அப்பொழுது
கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ. இங்க பாருங்க, மிகப்பெரிய திறப்பின் வாசல் ஜெபம் யார் பண்ணது? மோசே பண்ணியிருக்கிறார். இங்க என் பேரை கிறுக்கி போடுங்க அப்படின்றான். திறப்பின் வாசல்னா என்னன்னா என்ன? அதாவது ஒருத்தனுக்கு வக்காலத்து வாங்கினா அவனுக்கு என்ன அடி விழுதோ அந்த அடியை எனக்கு கொடுங்கன்னு அர்த்தம். ஹலோ, போறாலாம் ஜாக்கிரதையா போ, வாங்கும்போது வாங்கப்பட்டு வரக்கூடாது. பரிந்து பேசும் ஜெபம் வேறு, மன்றாட்டு ஜெபம் வேறு. திறப்பின் வாசல் என்றால் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திறப்பின் வாசல்? நான் போய் ஒருத்தருக்கு வந்து வக்காலத்து வாங்குறேன், அப்ப அந்த அடியை வாங்குறதுக்கு நான் தயாரா இருக்கணும். அதற்கு பெயர் தான் திறப்பின் வாசல். நான் ஜெபங்களை குறைத்து மதிப்பிடவில்லை. நாம் ஜெபத்தினால் உயிர் வாழவில்லை, இயேசு சிந்தின இரத்தத்தினால் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜெபத்தின் மீது ஜெபத்தை விக்கிரகமாய் மாற்றுகிற மனப்போக்கு மாறுவதாக, ஜெபத்தை விக்கிரகமாக்குகிற பிரசங்கங்கள் அழிவதாக. ஜெபம் ஜீவன் அல்ல, கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஜெபம் ஜெயம் அல்ல, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்றைய கிறிஸ்தவம் தவறாக வழிநடத்தப்படுகிறது, தவறாக வழிநடத்தப்படுகிறது. ஒரே ஒரு திறப்பின் வாசல் ஜெபம் கல்வாரியில் நடந்தது, கர்த்தராய் இயேசுவினால் நடந்தது. அங்கே ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கு வக்காலத்து வாங்குவதற்காக, பரிந்து பேசுவதற்காக பிதாவிடத்தில் போன போது அவர்கள் வாங்க வேண்டிய அடியை தான் சிலுவையிலே வாங்கினார். மோசே மாதிரி நான் திறப்புல நிக்க போறேன் போய் நிக்கிறான். மோசையே இங்க அடி வாங்கிட்டு வந்துட்டான். அவன் சொல்றான், என் பேரை கிரிக்கிறீங்க, அவங்க எல்லாம் விட்டுருங்கண்ணா. பர்றா போடா போடா, அப்படியே உள்ள போ அப்படின்ட்டார் கர்த்தர். இல்ல வந்து 100 ரூபாயை கொடுத்துட்டு 300 பேரை உள்ள போற வர்றது. நீ வச்சிருக்க 100 ரூபாய் நீதி, இதில் நீ ஒருத்தன் வேணா உள்ள போலாம். எவன் பாவம் செய்தவனோ அவன் பேரை தான் ஜீவபுத்து, அவன் பேரை தான் கிறுக்கு வென்றார் கர்த்தர். அப்ப எனக்கு என்னன்னா, இவர் அழுதார்ல மோசே, திறப்பின் வாசல் ஜெபிச்சார்ல, இந்த ஜெபத்துக்கு பதில் வந்துச்சா வரலையா? வந்துச்சா வரலையா? மன்னிச்சிருக்கன்னு சொன்னாரு, மன்னிச்சாரா மன்னிக்கலையா? மன்னிக்கவே இல்லையே சார். மோசையோட திறப்பின் வாசலே தோத்து போன திறப்பின் வாசல். நீ ஒரு திறப்பின் வாசல் ஜெபத்தை நம்ம பண்ணிட்டு நீங்க என்ன சொல்றீங்க? மோசையை போல நாங்கள் திறப்பில் நிற்கிறோம் அப்படின்னா மோசே ஃபெயில் ஆன மாதிரி நாங்களும் ஃபெயில் ஆகிறோன்றீங்க. அதான அர்த்தம். ஜெயிச்சவனு சொல்லுங்க, ஒருத்தன் கூட ஜெயிக்கல. அதனால தான் பிதா சொன்னார், திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கும் ஒருவனை தேடினேன், ஒருவனும் இல்லை. ஆகையால் என் புயமே எனக்கு ரட்சிப்பானது. அவருடைய புயம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரே வந்து சிலுவையிலே திறப்பின் வாசலை முடித்தார். இனி ஒரு திறப்பின் வாசல் இல்லை. நியாயப்பிரமாணம் மாற்றி எழுதப்பட்டது, ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டபடியினால். அங்க அழுகிறான், ஆண்டவரே மன்னிச்சிருங்க விட்டுருங்கன்னு. அவர் என்ன சொல்றாரு? வழக்கை 23ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கிறேன்னாரு. இவங்க எல்லாரும் விடுதலை பண்ணவே இல்லை. இப்போ விசாரிக்கலை, மே மாதம் லீவு முடிஞ்சோன்னு விசாரிச்சுக்கோம். எல்லாம் அப்படி மெதுவாக போய் 4 டீயை குடிச்சிட்டு பண்ணை சாப்பிட்டுட்டு வாங்க, போகிற வழியில் என்னைக்குனாலும் ஃபைலை உருவாமல் விடவே மாட்டேன்டான்னாரு. அதுதான் மோசே நியாயப்பிரமாணம். வாசிங்க அடுத்த வசனம். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ. என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார், உனக்கு முன்னாடி போவாரு. ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். கட்டாயம் விசாரணை இருக்குன்ற விசாரணை. தமிழ் படம் வந்துச்சுல, விசாரணை இருக்குன்றார். இப்போ ஒருத்தர் அழுதாரு, இந்த அழுகைக்கு வந்து பதில் கிடைச்சிச்சா? கிடைக்கல. பிரமாணம் சொல்லுது, உப்பை தின்னா தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சா தண்டனையை வாங்கணும். இதுதான் நியாயப்பிரமாணம், இதுதான் மோசே, இதுதான் சீனாய் மலை. ஆனால் நாமோ ஆரோனின் ஆசாரியத்துவத்துக்கு அல்ல, லேவி கோத்து ஆசாரியத்துவத்தின் கீழ் வரவில்லை, யூதா கோத்திரத்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியனான இயேசு கிறிஸ்துவுக்கு கீழாய் வந்திருக்கிறோம். ஆசாரியத்துவம் மாற்றப்படும் என்றால் பிரமாணமும் மாற்றப்படும். இங்க எப்படி மாற்றி எழுதப்படுகிறது? எபிரேயர் 8:12 வாசிப்போம். எப்படி மாற்றி எழுதப்படுகிறது சீக்கிரம். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் இதுதான் புதிய பிரமாணம். கை தட்டுங்க, கொடுங்க சார் இயேசுவா. ஆமென் ஆமென். நான் அவர்கள் பாவங்களை கிருபையாய் மன்னித்து
அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன். கையை தட்டி ஆமே. யேசுவா 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 யேசுவா. Let's worship the Lord. யேசுவா யேசுவா மாற்றி எழுதப்பட்டிருக்கிறது. யேசுவா எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. நியாயப்பிரமாணம் மாற்றப்பட்டது. காரணம் பிரதான ஆசாரியர் மாற்றி போடப்பட்டார். ஆமென். சொல்லுவோமா? பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. ஆமென். ஆமென். ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டது, பிரமாணமும் மாற்றப்பட்டது. நீங்க மன்னிப்பு என்கிற பிரமாணத்துக்குள்ள வந்துட்டீங்க, கிருபை என்கிற பிரமாணத்துல வந்துட்டீங்க, விசுவாசம் என்கிற பிரமாணத்துல வந்துட்டீங்க, ராஜரீக பிரமாணமாகிய அன்பு என்கிற பிரமாணத்துல வந்துட்டீங்க, பரிபூரண பிரமாணமாகிய the law of liberty சுயாதீன பிரமாணத்துக்குள் வந்திருக்கிறீர்கள். பிரமாணங்கள் மாற்றப்பட்டு இருக்கிறது. என் அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் இயேசுவுக்கு கீழாக இருந்து நியாய பிரமாணத்தை பேச முடியாது, அல்லது மோசே கீழாக இருந்து நீங்கள் கிருபையின் பிரமாணத்தை பேச முடியாது. இரண்டு வேறு வேறு பிரமாணங்கள், வேறு வேறு ஆசாரியத்துவம் இருக்கும் என்றால் வேறு வேறு பிரமாணங்கள் இருக்கிறது என்றுதான் அர்த்தம். அப்ப பிரமாணத்தை மாத்திருக்காரு. நம்பர் 1, இயேசு பிரதான ஆசாரியனான பிறகு என்ன நடந்துச்சுன்னா, பிரமாணத்தை மாத்தி வேற பிரமாணம் எழுதிட்டார். ஆமென் சொல்லுவோம். அடுத்தவர் என்ன செய்கிறார்? எபிரேயர் 7:25 வாசிப்போம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு. பாருங்க, யாரெல்லாம் இயேசுன்ற பேர்ல உள்ள வந்துட்டாங்களோ அவன் எல்லாருக்காகவும் வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். கை தட்டுங்க ஒரு அவருக்கு. இப்ப என் கேள்வி, நீங்க உங்க ஜெபத்துல உசுர் வாழ்றீங்களா, அவர் ஜெபத்துல உசுர் வாழ்றீங்களா? ஏன்னா பைபிள் சொல்லு, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் இருக்கிறார். யாரெல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டீங்க கை தூக்குங்க. ஜஸ்டின் ஆகிய நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் வருகிறபடினால் ஜஸ்டினுக்காக வேண்டுதல் செய்ய இயேசு என்கிற ஒருவர் பரலோகத்திலே இருக்கிறார். ஆமென். உயிரோடு இருக்கிறார். அப்ப என்னன்னா, ஜஸ்டினை வெளியே அனுப்பணும்னா இயேசுவோட ஜெபத்துக்கு பிதா என்ன செய்யணும்? நோ சொல்லணும். இயேசுவோட ஜெபத்துக்கு பிதா நோ சொன்னார்னா திருத்துவத்திலே அங்கே என்ன ஆகுது? ஒரு பெரிய குளறுபடி வர்ற மாதிரி இருக்கு. திருத்துவம் ஒரு நாளும் உடையாது. இட் இஸ் அன் எஸ்டாப்ளிஷ்டு. அப்போ ஒருத்தர் சொன்னதுக்கு இன்னொருத்தர் எஸ் சொல்லித்தான் ஆகணும். இயேசு சொன்னதுக்கு பிதா நோ சொல்லவே முடியாது. ஏனென்றால் என்னை ஆசீர்வதிப்பதற்காக பரலோகத்தை இயேசு கடமைக்குள்ளாக்கி இருக்கிறார். என்னை ஆசீர்வதிப்பதற்காய் பிதாவை இயேசு சிலுவையின் கரையத்தினாலே கடமைக்குள்ளாக்கி இருக்கிறார். பிதா என்னை ஆசீர்வதித்து தானாக வேண்டும். காரணம், அவரை இயேசு கடமைக்குள்ளாக்கி இருக்கிறார். தம்முடைய இரத்தத்தினாலே, தம்முடைய கரையத்தினாலே ஜஸ்டின் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பரலோகம் கடமைப்பட்டிருக்கிறது. அந்த கடமையிலிருந்து பரலோகம் தவற முடியாது. I have all rights to be blessed by the பரலோகத்தினாலே நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு சகல உரிமையும் எனக்கு இருக்கிறது. பரலோகத்துக்கு மிகப்பெரிய கடமை இருக்கு. பிதாவுக்கே கடமை இருக்கு சார். இயேசு கொடுத்த கரையம் பிதாவை கடமைக்குள்ளாக்கி